நார்த் கொரியா வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீக்ரெட்டிவ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நாட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மர்மமாக தான் இருக்குது. என்ன இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்மளுடைய நாட்டில் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அண்ட் ஒரு சில விஷயங்கள் வந்து லீகல் அப்படின்னு சொல்லுவோம்ல. இங்கே நம்ம லீகலாக பயன்படுத்துகிற ஒரு சில விஷயங்கள் வந்து அங்கே இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க இல்லீகல்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹிடன் ஃபேக்ட்ஸ் அபவுட் நார்த் கொரியா. ஜீன்ஸ் இந்த காஸ்டியூம் வந்து எதுக்காக ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்க்குறவங்களால அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அவங்களால போட்டு அதை வந்து வாஷ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக தான் ஜீன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க அவங்களுக்காக. அப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அது ஒன் ஆஃப் த காஸ்டியூம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து ஜீன்ஸை தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜீன்ஸ் வந்து இந்தியாவில் நம்ம நிறைய வெரைட்டிஸாக யூஸ் பண்ணுறோம். டான் ஜீன்ஸு, ஃபேடட் ஜீன்ஸு, பூட் கட்டு, பென்சில் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது. பட் நார்த் கொரியாவில் ஜீன்ஸ் அப்படிங்கிற அந்த காஸ்டியூமே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. யாராவது ஜீன்ஸ் வச்சிருக்காங்க இல்லை ஜீன்ஸ் போடுறாங்கன்னு தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க நிறைய வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த காஸ்டியூம் வந்து ஜீன்ஸ். இன்னொன்று அவங்களுடைய தாட் ப்ராசஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஜீன்ஸ் அப்படிங்கிற ஒரு காஸ்டியூம் வந்து அமெரிக்கன் நாட்டின் வயிறாக வந்த ஒரு ஆடையகம், அதை நம்ம நாட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை பேன் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ், they don't hear any western songs அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா விங்க், சேவன், ஜியோ மியூசிக் நிறைய ஆப்ஸ் இருக்குது சாங்ஸ் வந்து கேட்கறதுக்கு. அப்படி எதுவுமே இல்லைனா கூட மொபைலில் டிஃபால்ட்டாக ஒரு மியூசிக் பிளேயர்னு ஒரு ஆப் இருக்கும். நம்ம மெமரி கார்டில் ஜஸ்ட் அதை இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி நம்ம கேட்டுக்குவோம். பட் அங்கே டோட்டலாக கிடையவே கிடையாதான். அவங்க வெஸ்டர்ன் சாங்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்களா. அவங்க கேட்குற சாங்ஸ் எல்லாருமே அவங்களுடைய நாட்டு பிரசிடென்டான கிம் ஜாங் அப்படிங்கிறவர் அப்ரூவ் பண்ணுற சாங்ஸ் தான். அவர் என்ன மாதிரியான சாங்ஸ்லாம் அப்ரூவ் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றியோ அவர் நாட்டை பற்றியோ இல்லை அவர் குடும்பத்தை பற்றியோ யாராவது பெருமையாக பேசி பாடல் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரியான சாங்ஸ் மட்டும் தான் அவர் அப்ரூவல் பண்ணுவாராம். இது தெரியாம 1993ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிங்கர், ஃபீமேல் சிங்கர் வந்து தெரியாதனமா ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் சாங் வந்து ஒரு பப்ல அவங்க பாடினாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணி 3 வருஷம் கிட்டத்தட்ட ஜெயில அவர் வச்சிருந்தாரு. கிரைம்ஸ், நம்ம ஊர்லலாம் இப்போ ஏதாவது கிரைம் நடந்தது அப்படின்னா அந்த கிரைம்க்கான முக்கியமான சஸ்பெக்ட் என்றைக்குமே வந்து அரெஸ்ட் ஆக மாட்டான். அவனுக்கு கீழே இருக்கிற 12வது கட்ட 18வது கட்ட அடியால் இந்த ஒரு நாளைக்கு 100 ரூபா இருந்தால் போதும், நைட்டு சரகச்சா போதுன்னு இருப்பான் தெரியுமா, அவனே வந்து வாலண்டியராக போய் அரெஸ்ட் ஆகிக்குவான். பட் ஆனால் நார்த் கொரியாவில் அந்த கிரைம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன மாதிரியான ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, இப்போ யாராவது கிரைம் பண்ணுறாங்க அப்படின்னா கிரைம் பண்ணவங்களும் சரி அவங்க சார்ந்து இருக்கிற பிளட் ரிலேஷன் எல்லாரையுமே சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். இன்கேஸ் அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி இருக்கும்போது அவங்க ஜெயிலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ரிலேட்டிவை கூட விட மாட்டாங்களா, எல்லாரையும் தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு கடுமையான திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதனால அவங்க நாட்டில் கிரைம் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இன்னைக்கு வேர்ல்ட்லேயே வந்து லோவஸ்ட் கிரைம் ரேட் உள்ள கண்ட்ரி என்ன அப்படின்னா அது நார்த் கொரியா தான். இன்டர்நெட் இஸ் அ பேசிக் நெசசிட்டி ஃபார் ஹியூமன் பீயிங் டு லிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு நம்ம இப்போ தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இன்டர்நெட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம வந்து ஏதாவது படம் பார்க்கணும் கூட நிறைய பேர் வந்து அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இதில் வந்தால் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இன்டர்நெட்டோட வளர்ச்சி வேற லெவலில் போயிட்டு இருக்கு. பட் நார்த் கொரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெஸ்டர்னைஸ்டு சைட்ஸ், இந்த அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இது எல்லாமே டோட்டலாக பேன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு சில வெப்சைட்ஸ் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் மட்டும்தான் அவங்க போய் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் யாராவது இதை ஹேக் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறத ஏதாவது டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே கம்பி தான், களி தான். நார்த் கொரியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி விச் டசன்ட் அலோ கிறிஸ்டியன்ஸ் டு ரீட் பைபிள். இந்த விஷயம் கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா பைபிள் வாசிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒன் ஆஃப் த ரொட்டீன் ரெகுலர் ஆக்டிவிட்டி. அங்கே வந்து அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. இதை வந்து தடை பண்ணதை வந்து மக்கள் எல்லாத்துக்குமே மெயினாக வந்து காட்டணும், அவங்க எல்லாத்தையும் வந்து பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிம் ஜாங் அப்படிங்கிறவர் 2013 கிட்டத்தட்ட அந்த பைபிளை வந்து ஒரு வாசிக்கக்கூடாதுன்னு தடை பண்ணி அதை வந்து அப்ரூவ், அதாவது அதை அக்ரி பண்ண மக்கள் எல்லாத்தையுமே விட்டு அதை டிஸ்அக்ரி பண்ணிட்டு ஒரு சிலர் வந்து இதில் எங்களோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டம், இந்த புரட்சின்னு எழுந்திருப்பாங்கல்ல, அதில் உள்ள 80 மக்களை கொண்டு போயிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியமில் அசம்பிள் பண்ணி கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் முன்னாடி இதுக்கப்புறம் நாங்கள் பைபிளை வாசிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி வாங்கி தான் அவரை விட்டுருக்காரு. இதில் அக்ரி பண்ணவங்களை அப்படியே விட்டாரு. டிஸ்அக்ரி பண்ண நிறைய பேரை வந்து டார்ச்சர் கேம்ப் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதையும் மீறி இல்லை அது எங்களோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டம்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்க நிறைய பேர் வந்து கொலையும் பண்ணியிருக்காராம். ஸோ நார்த் கொரியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி விச் டசன்ட் செலிப்ரேட் கிறிஸ்மஸ்.
ஒவ்வொரு நாட்டோட அந்த எக்கனாமிக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அந்த நாட்டோட எக்கானமியில் நிறைய விஷயங்கள் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அந்த ஒரு விஷயத்தில் டூரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நிறைய மக்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டு அங்கே உள்ள மக்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட அந்த க்ளோத்திங்காக இருக்கட்டும், அந்த கல்ச்சர், வேல்யூ, ட்ரெடிஷன், ஹெரிட்டேஜ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க எப்படி பின்பற்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் டூரிசம் வந்து நீங்கள் அதாவது நார்த் கொரியா போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அங்கே போனாலும் அங்கே கவர்மெண்ட் அலாட் பண்ணுற ஒரு கைடு மூலியமாக தான் நீங்கள் எல்லா இடத்துக்குமே ட்ராவல் ஆகணும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு தங்கி இருக்கிற ஹோட்டல்லேருந்து கீழே இறங்கி பக்கத்தில் ஒரு கடைக்கு போகணும்னா கூட அந்த கைடு கூட தான் நீங்கள் போகணும். அந்த கைடு இல்லாமல் நீங்கள் போய் தனியாக போய் ஏதாவது போலீஸ் கிட்டேயோ இல்லை அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த ஸ்பைலாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட மாட்டிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களை மட்டும் இல்லை அந்த கைடையும் சேர்த்து ஜெயிலில் போட்டுருவாங்களாம். அதே மாதிரி ஒரு சில ஏரியாஸை தவிர மீதி எந்த ஏரியாஸ்லையுமே ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு அலோடே கிடையாதான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நார்த் கொரியாவில் நியர்லி 40% ஆஃப் பீப்புள் சஃபர் ஃப்ரம் பாவர்ட்டி. ஸோ அவங்க அந்த பாவர்ட்டி அப்படிங்கிற விஷயத்தை உங்க ஃபோட்டோகிராஃப் மூலமா வெளியே எங்கேயும் லீக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் போய் யாராவது ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னா அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு டூரிசம் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. So that's the end of the chapter. So hidden facts about North Korea, அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லீகலாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மட்டும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணலாம். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி இன்ட்ரெஸ்டிங் இன்புட்ஸ் யூ கேன் மென்ஷன் தட் இன் அவர் கமெண்ட் செக்ஷன். அந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா இது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் நெட்டிவ் ஃபாரியா சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா நெட்டிவ் ஃபாரியா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் காளி வெங்கட் அவங்களோட இன்டர்வியூ இருக்குது, ரைட் சைடில் நம்ம அஸ்வத் அண்ட் அசார் வந்து விஜே பார்வதியை போட்டு கலாய்ச்சி எடுத்திருக்காங்க. நீங்க இந்த 2 இன்டர்வியூ பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.